ரொம்ப கஷ்டப்பட்டு உருவான ஒரு ஜோதிட முறை இது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரெடிக்ஷன் சம்மந்தப்பட்டு எதில் இருக்குன்னு தேடி ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு ஒரு யதார்த்தம்ன்றது தெரிய வரும். இதுதான் ஃபேக்ட்டு அப்படின்றது தெரிய வரும். ஓகேங்களா? இன்னொரு பக்கம் அமானுஷம் மூலியமாக ப்ரெடிக்ஷன் சொல்கிறவங்க இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அமானுஷம் மூலியமாக நீங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்லிடுவீங்க, ஆனால் ஃபாலோ பண்ணுற மக்கள் நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக சொல்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க, நீங்கள் யாரை வச்சு சொல்கிறீங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்களா மக்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? உங்களுக்குள்ளே டிஃபால்ட்டாக ESPன்ற ஒரு டேலண்ட்டை வச்சு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை மெடிடேஷன் யோகா மூலியமாக நீங்கள் சில விஷயங்கள் உணர்த்தப்பட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு கடவுளையோ தேவதையோ நீங்கள் உபாசனை பண்ணி சொல்கிறீங்களான்றது எதுவுமே அதெல்லாம் உங்கள் ப்ரைவசி, உங்களுடைய அமானுஷ ப்ரைவசி, உங்களோட ரிச்சுவல்லாம் நீங்கள் ரகசியமாக தான் வச்சுப்பீங்க. அது எதுவுமே மக்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. மக்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் திரையில் என்ன பேசுகிறீங்கன்றது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்ற லாஜிக் மக்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, தப்பு பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு அமானுஷ ப்ராக்டிஸில் இருக்கிறேன், அதனால தான் என்னால் வந்து இந்த மாதிரி 100% என்னால் கொடுக்க முடியுது, வெறும் மேத்தமெட்டிக்கல் ரிசல்ட்டில் 100% கொடுக்க முடியாது, அது வந்து தவறும் அப்படின்ற அந்த யதார்த்த உண்மை இருக்குது பாருங்க, அந்த உண்மையை பொது வெளியில் பதிவு செய்ய மாட்டாங்க.